இந்த மாதம் முழுவதுமே மத்தேயு 10வது அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக படித்துக்கொண்டே வருகிறோம். மத்தேயு 10வது அதிகாரம், அதே பகுதிக்கு நம்முடைய வேதாந்தத்தை இன்றைக்கும் திருப்பிக் கொள்ளலாம். ஆண்டவர் சீஷர்களை தெரிந்தெடுத்து அவர்களை தம்முடைய பணிக்கென்று அனுப்புகிறதை இந்த பகுதியிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே சீஷனானவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்பதை 24 நாம் ஒரு சில வசனங்கள் மட்டும் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தை இன்றைக்கு முடிக்க முடியாது. எவ்வளவு சுருக்கமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியுமோ அந்த சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். மறுபடியும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 9வது அதிகாரம் 36வது வசனத்தில் ஆண்டவர் திரளான ஜனங்களை பார்த்த பொழுது மனதுருகினார் என்று சொல்லி 9:36 வாசிக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய மனதுருக்கம் எனக்கும் உங்களுக்கும் இல்லையானால் அவருடைய பணியை நாம் ஒரு பொழுதும் நிறைவேற்ற முடியாது. நான் காமராஜபுரத்தை பற்றி சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டதின் காரணம், ஜனங்கள் நம்மை சுற்றி வாழுகிற, நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுடைய நிலைமையை பார்க்க வேண்டும், பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் பிசாசு என்ன செய்கிறான்னு சொன்னால், ஏதாவது ஒன்றை நம்முடைய மனதிலே போட்டு யாரை பற்றியாவது மனத்தாங்கல்களை நம்முடைய மனதிலே தூவி விட்டு ஆண்டுடைய ஊழியத்தை அல்லது ஆண்டுடைய ஊழியத்தின் தேவையை பார்க்க முடியாதபடிக்கு நம்மை விலக்கி விடுகிறான். ஏன்பா அந்த ஊழியத்தை நீ செய்யலன்னா, அவன் என்ன இப்படி சொல்லிட்டான், இவன் என்ன இப்படி சொல்லிட்டான், இது எல்லாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஏதாவது ஒரு காரணம். ஆண்டவருக்கு சொல்ல வேண்டுமானால் 1000 காரணங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் ஜனத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அதுதான் 36ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். திரளான ஜனங்களை பார்த்த பொழுது மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்பதை அவர் கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார். அந்த உருக்கம் நமக்கு தேவை. 37வது வசனத்திலே ஆண்டவர் அடுத்த காரியத்தை சொல்றார். தேவனுடைய ஏக்கத்தை பற்றி அங்கே நாம் கவனிக்கிறோம். 37வது வசனம் 9வது அதிகாரம். நம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லுகிறார். மேய்ப்பில்லாத ஆடுகள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவர்கள் அறுப்புக்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்பதுதான் 37 சொல்கிறார். அங்கே யோவான் 4வது அதிகாரம் சொல்லும் பொழுது திரளான ஜனங்கள் அங்கேயும் ஆண்டவர் பார்க்கிறார். கொஞ்சம் தலையை நிமிர்த்தி பாருங்க, கண்களை ஏறெடுத்து பாருங்க, வயல் நிலமானது அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். ஆனால் யூதர்கள் சமாரியர்களை பற்றி எண்ணின காரியம் என்னன்னா, அவங்க மோசம், அவர்கள் யூதர்களும் அல்ல, புறஜாதிகளும் அல்ல, கெட்டு போன யூதர்கள், கலந்து போன யூதர்கள். சமாரியர்கள் மேலே அவர்களுக்கு அன்பு இல்லை. அதுதான் அந்த காரணமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவர்களையும் அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கிற வயல் நிலமாக அவர் பார்க்கிறார். இங்கே சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்பதை சொல்லுகிறார். 38வது வசனத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் வேண்டிக் கொள்ளும்படியாக சொல்லுகிற ஆண்டவருடைய வேண்டுதலை அங்கே பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன் சீஷரிடத்திலே வேண்டிக் கொள்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்கப்பா, அறுப்புக்கு ஆட்களை தேவன் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளும்படியாய் சொல்லுகிறார். ஆண்டவரே என்ன பண்ணுன்னு சொல்றாரு? ஜெபம் பண்ண சொல்லுகிறார். சரியா? ஜெபிக்க வேண்டும், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எது இல்லைன்னா ஜெபம் வராதுன்னு சொன்னா 36ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த மனதுருக்கம் இல்லையானால், ஜனத்தினுடைய நிலைமையை பார்க்க முடியாத கண்கள் இருக்குமானால் ஜெபிக்கவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் ஜெபிக்கும்படியே சொல்கிறார். 10வது அதிகாரத்தில் வரும் பொழுது முதல் 5 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் யாரை ஜெபிக்கும்படியாய் வேண்டிக் கொண்டாரோ அவர்களே என்ன பண்ணுகிறார்? அழைக்கிறார். 12 பேரை தம்மிடத்திலே வரவழைத்து அவர்களை அனுப்புகிறவராக இருக்கிறார். 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக அவர்களை அனுப்புகிறவராக இருக்கிறார். சரி, இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் உண்மைங்க. ஏதோ அந்த 12 பேருக்கு தான் தேவன் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார் சொல்லி நினைத்து கொள்ள வேண்டாம். சொல்ல போனா இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா
அந்த 23ஆம் வசனத்துக்கு வருவோம் என்று சொன்னால், ஆண்டவர் எந்த காலத்தை பற்றி பேசுகிறார் என்பதை பாருங்களேன். 23ஆம் வசனம், 10வது அதிகாரம் 23ஆம் வசனம். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடி போங்கள், மனுஷகுமாரன் வருகிறதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யா உங்களுக்கு சொல்கிறேன். எந்த காலத்தை பற்றி பேசுகிறார்? உபத்திரவ காலம் முடிவிலே அவருடைய வருகை இருக்கிற போகிறதே, அந்த காலத்தை பற்றி பேசுகிறார். அப்படியானால் ஆண்டவர் சீஷர்களை அழைத்த, அந்த 12 சீஷர்களை அழைத்த நேரத்திலிருந்து அவருடைய வருகை மட்டும் உள்ள காலத்தை இந்த பகுதியிலே குறிப்பிடுகிறார். யாரோ சீஷர்களுக்குரிய ஒரு அழைப்பு அல்ல, சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை அல்ல, இந்த முழு காலத்திலும் வாழுகிற மக்களுக்கு தேவன் கொடுத்த ஆலோசனையா இருக்கிறது. அப்படியானால் இது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான்னு சொன்னால் உண்மைதான். நம்மை சுற்றி வாழுகிற மக்களை பார்க்கும் பொழுது அவர்களை குறித்து அவர் மனதுருகுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் அங்கே அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இன்றைக்கும் அதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து என்ன கேட்கிறார்? வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அநேகர் வர வேண்டும், அறுவடைக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன் பின்பதாக இன்றைக்கும் தேவன் ஜனங்களை அழைத்து கொண்டேதான் இருக்கிறார். போங்கள் என்று சொல்லி அனுப்புகிறவராகவும் இருக்கிறார். இது இந்த காலத்துக்கும் உண்மையாக இருக்கிறது. 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து 15வது வசனம் வரைக்கும் தேவன் அனுப்புகிறவர்களுக்கு சொல்லுகிற சில ஆலோசனைகளை நாம் அன்றைக்கு பார்த்தோம். போகிறவர்கள் எப்படி போக வேண்டும், எங்கே போக வேண்டும், என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக அங்கே சொல்கிறார். அதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 16வது வசனத்திலிருந்து, கடந்த வாரத்திலே நாம் பார்த்த ஒரு பகுதி, 16லிருந்து 23 வரைக்கும் அழைக்கப்பட்டவர்களும் அனுப்பப்பட்டவர்களையும் உலகமானது எப்படி ஏற்றுக்கொள்கிறது என்பதை பார்த்தோம். அல்லது உலகமானது அவர்களை எப்படி நடத்துகிறது என்பதை கடந்த வாரத்திலே பார்த்தோம். அனுப்பப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களாம்? ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போலதான் தேவன் அவர்களை அனுப்புகிறார். அப்படியானால் அனுப்பப்படுகிறவர்கள் ஆடுகள், உலகத்தை ஆண்டு என்ன சொல்கிறார்? மனிதர்களை ஓநாய்கள், பட்சிக்கிற ஓநாய்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். சரி, அதை மறுபடியும் அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆண்டவர் அநேக அழகான அற்புதமான காரியங்களை சொல்கிறார். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லுகிறார் அந்த பகுதியில். சரியா, இன்னைக்கு 24வது வசனத்துக்கு வரலாம். 24வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானனை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானனையே பெயல்செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சீஷன், இதற்கு முன்னாடி இவங்களை 10வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள் இந்த 12 பேர். ஆனால் 24ஆம் வசனத்தில் சீஷன் என்ற ஒரு பரந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதே போல சீஷன் என்பது மட்டும் பயன்படுத்தப்படவில்லை, வேலைக்காரன் என்ற ஒரு பதமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சுட்டு வாங்க, சரியா? சீஷன் என்ற வார்த்தை மட்டுமல்ல, வேலைக்காரன் என்ற பதமும், அதுவும் ஒரு பிராட் வேர்டு, அதான் ஒரு பரந்த அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை அது. அப்ப சீஷன் என்ற பதம், சீஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்று சொன்னால், சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானனிலும் மேற்பட்டவன் அல்ல, பெரியவன் அல்ல என்பதல்ல, அதற்கு மேலே அவன் காரியங்களை செய்கிறவன் அல்ல. அடுத்த வசனத்திலே தெளிவாய் விளங்குகிறது. 25ஆம் வசனம், சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும் என்று சொல்லப்படும். அப்படியானால் ஒரு சீஷனுடைய இலக்கு என்னன்னு சொன்னா, யாரை போல் மாற வேண்டும்?
தன் எஜமானனை போல மாற, அது தன் போதகனை போல மாற வேண்டும். வேலைக்காரன் தன் எஜமானனை போல் மாற வேண்டும். அப்படியானால் குருவை போல சிஷ்யன் மாறுவதுதான் அவனுடைய லட்சியம் என்பதை இங்கே சொல்லுகிறார். அவ்வளவு போதும் என்ற அந்த பதம் 25 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லூக்கா 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா? லூக்கா 6வது அதிகாரத்திலே 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 6வது அதிகாரம் 40வது வசனம். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருக்கிறான். அதுதான் அவனுடைய லட்சியம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? இன்னைக்கு காலையில் கூட ரோமர்ல அந்த பகுதியை நாம் வாசித்தோம். நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக நாம் மாறும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய குருவாய் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு நானும் நீங்கள் யாரை போல் மாற வேண்டும் என்று சொன்னால் அவரை போல மாற வேண்டும். அதுதான் சிஷ்யருடைய லட்சியம். அவரை போல் மாறுவது. அவருக்கு மிஞ்சி போகிறோமா? இல்லை, போக முடியாது. அதனுடைய லட்சியம் அல்ல. இது போட்டி அல்ல. அந்த இடத்துல குருவா நானா, குருவை விட நான் மேலே வந்து அவரை நான் ஜெயிக்க வேண்டும், அந்த லட்சியம் அல்ல. குருவை போல மாற வேண்டும். சீஷன் என்று சொன்னால் அதனுடைய நோக்கமே அதுதான். அதாவது கிறிஸ்தவனாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவர்களாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. கிறிஸ்தவன் என்ற பெயர் பட்டப்பெயராக உலகம் நமக்கு கொடுத்த பெயர். ஆனால் தேவன் யாரை உருவாக்க சொல்லுகிறார்? சீஷர்களை உருவாக்க சொல்லுகிறார். புறப்பட்டு போங்கள், சீஷர் ஆக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு உபதேசித்த யாவற்றையும் அவர்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர் குருவாக இருக்கிறார். அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை உருவாக்குகிறார். அதே பணியை தேவன் இன்றைக்கும் சபைக்கு கொடுத்திருக்கிறார். சீஷர்களை உருவாக்கும் பணி. நாம் சீஷர்களா? நாம் சீஷர்களாக அவரை போல் மாறிக்கொண்டிருக்கிறோமா? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய இலக்கு என்னன்னு சொன்னா, நான் அவரை போல் மாற வேண்டும், அவரை போல நடந்து கொள்ள வேண்டும், அவரை போல இருதயம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அவரை போல நான் பேச வேண்டும், அவரை போல நான் முழுமையாய் மாற வேண்டும். இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? யோவான் 12வது அதிகாரம். நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு வாசித்து காண்பித்திருக்கிறேன், ஆனால் மீண்டுமாக வாசிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம். யோவான் 12வது அதிகாரத்தில் 26வது வசனத்துக்கு வரலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். சரி, அந்த குறிப்பு கடைசி குறிப்புக்கு நாம் போகிறதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். சரியா? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். நான் என்ன செய்கிறேனோ அவனும் அதை செய்து கொண்டிருப்பான். நான் எங்கே போகிறேனோ அவனும் அங்கே போவான். அதான் அதனுடைய அர்த்தமா இருக்கிறது. அவரை போல மாறுகிறவன் சீஷனாக காணப்படுகிறான். எது நம்முடைய லட்சியம்? இன்னைக்கு ஆண்டவரை வச்சு நான் ஆசைப்படுறதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இன்றைக்கு அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம். ஆனா அப்படி இல்லைங்க. இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்புகிறார். போன வாரத்தில் கூட நான் சொன்னேன், ஒரு மனுஷனை ஒரு வேலைக்காக அவனை அழைத்து அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அவனை மிரட்டுற மாதிரி அவனுடைய பணியை கொடுத்தார். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியமா இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்னை உங்களையும் அழைத்து விட்டு சொல்கிறார், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அந்த பணியை யார் செய்ய முடியும்? ரொம்ப அட்ராக்டிவா இல்லை. அங்க வரிசையாய் சொல்லிக்கொண்டே வருகிறார். 16வது வசனத்திலே 10-16 சொல்லும் பொழுது ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன் சொல்கிறார்.
17 சொல்லும் பொழுது உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்கிறார். அங்கே வாரினால் அடிப்பார்கள் என்று சொல்கிறார். 18ஆம் வசனம் சொல்லும் பொழுது நீங்கள் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, 21க்கு வரும் பொழுது சகோதரன் சகோதரனை கொலை செய்வான், தகப்பன் தன் பிள்ளைகளை கொலை செய்வான், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்புவார்கள் அப்படிலாம் சொல்றார். 22ல் சொல்லும் பொழுது என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் சொல்லுகிறார். எதுக்கே சாமியை பின்பற்றணும்? அப்படின்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் இல்லையா, என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். இப்படிதான் பின்பற்றும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படி யாரையாவது கூப்பிட்டா யார் போவா? இந்தியன் மிலிட்ரியில் சேரணும்னு சொன்னா முதலாவது ட்ரைனிங், கடுமையான பயிற்சிகள். அவங்கள எங்க போய் போஸ்ட் பண்றாங்களோ அங்க போய் அவங்க இருக்கணும். அவர்கள் என்ன செய்யும்படியாக பணிக்கப்படுகிறார்களோ அவர்கள் அந்த பணியை செய்தாக வேண்டும். அதற்கு ஆயத்தமாய் இல்லாதவன் அந்த பணியை அவனால் செய்ய முடியாது. அவங்க அதில் போய் ஜாயின் பண்ணவே முடியாது, திரும்பி ஓடி வந்து விடுகிறான். அதே போல ஆண்டவரை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் அவரை பின்பற்ற வேண்டுமானால் எதற்காக அவரை பின்பற்றுகிறோம் என்பதை புரிஞ்சுதான் சொல்லணும். ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தை சொன்னான், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்னான். அப்ப ஆண்டவர் சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. எதற்காக என்னை பின்பற்றி வருவாய்? அவன் பின்பற்றவில்லை. இன்னொருவனை ஆண்டவர் அழைக்கிறார், வா என்று சொல்லி அவன் வருவேன் என்று சொன்னான். ஆனால் சொன்னான், நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணிவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்கிறான். அவன் தகப்பன் ஒன்று மறிக்கவில்லை. அப்படியா நான் என்ன சொல்கிறான் சொன்னேன், தகப்பன் மறித்த பின்பு சொத்தையெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்றேன், உம்மை பின்பற்றுகிறேன். இல்லை, ஒருவேளை எதுவுமே கிடைக்காமல் போகலாம், ஆனால் என்னை பின்பற்றுவான். இன்னொரு மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பின்பற்றி வருகிறேன், என் குடும்பத்தார் என்னை அனுப்புவிக்கட்டும், என்னை போ என்று சொல்லட்டும், அவர்கள் போய்விட்டு வா மகனே என்று சொல்லட்டும், அப்படியானால் நான் வருவேன். இல்லை, அவர்கள் போ என்று சொன்னாலும் போகாதே என்று சொன்னால் நான் வருவேன் என்று நீ வர வேண்டும். அதுதான் சீஷன். ஆனால் அந்த பணி எப்படிப்பட்ட பணி என்று சொன்னால், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல தேவன் நம்மை அனுப்புகிறார். இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியாய் அவரை போல வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் என்ன செய்தாரோ அதை செய்யும்படியாக, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானின் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானனை போலவும் இருப்பது போதும். அதான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். அவரை போல மாற வேண்டும். நான் உங்களை மாதிரி மாறுறது, நீங்க என்ன மாதிரி மாறுறதெல்லாம் கிடையாதுங்க. வேதாந்தத்தில் அநேக அருமையான பக்தர்களை பற்றி நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவளை போல மாறவும் நம்ம அழைக்கப்படவில்லை. அவளை நாம் மாதிரிகளாக எடுத்துக்கொள்ளலாம். சிலர் கெட்ட மாதிரிகள் இருக்கிறார்கள், சில நல்ல மாதிரிகள் இருக்கிறார்கள். ஏன், ஆபிரகாமை போன்ற அருமையான மனிதருடைய வீழ்ச்சியும் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய சாட்சியும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை நாம் மாதிரிகளாக எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய அவர்களை போல வாழ, அவர்களை போல மாற நாம் அழைக்கப்படவில்லை. யாரை போலதான் மாற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியமாய் காணப்படுகிறது. அவரை போல நீங்கள் மாறி இந்த பூமியிலே வாழ்வீர்களானால், அடுத்த வசனம், இந்த உலகம் என்ன செய்ய போகிறது? 25ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே, வீட்டெஜமானனையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அவன் அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படியானால் வீட்டு எஜமானன், மாஸ்டர், அவர்தான் தலைவராக இருக்கிறார். அவரையே இந்த உலகம் என்னன்னு சொல்லிச்சான்? பெயல்செபூல் என்று சொல்லிற்று. பெயல்செபூல் சொன்னா பிசாசின் தலைவர்.
பிசாசின் தலைவன் என்று சொல்லி அவரையே சொல்லுவாரானால் நம்ம என்ன சொல்லுவாங்க? இந்த உலகம் என்னன்னாலும் சொல்லலாம், அதற்கு மேலே சொல்லலாம். பட்ட மரத்துக்கு இந்த பாடு என்று சொன்னால், பச்சை மரத்துக்கு இந்த பாடு என்று சொன்னால், பட்ட மரத்துக்கு என்னவா இருக்கும்? நாம் அதற்காக அதனை அழைக்கப்படுகிறோம். அதற்காக ஒருவன் தன்னை ஒப்பு கொடுப்பானால் இதை அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சொகுசா வாழுவதற்காக, இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி வாழுவதற்காக அழைக்கப்படுவதல்ல. சிலுவையை சுமக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அவர் போய்விட்டார் இந்த பூமியிலிருந்து. அவர் பரலோகத்திலே நமக்காக இருக்கிறார். ஆனால் அவரை போல வாழும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அப்படியானால் அவரை போல் வாழ்வோமானால் அவரை போல பகைக்கவும் படுவோம். மறந்துட வேண்டும். உலகம் நம்மை நேசிக்குமானால் நம்ம இன்னும் யார மாதிரி வாழலன்னு அர்த்தம். அவரை போல வாழவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆனால் அவரை போல வாழ்வோமானால், போன வாரம் 2 வார்த்தை பார்த்தோம் இல்லையா? என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர். என் நிமித்தம் 22 சொல்லும் பொழுது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இயேசுன்னு சொல்லிட்டாலே உலகம் நம்மை வெறுக்கும். நம்ம மேல அவங்களுக்கு கோபமே கிடையாது. நம்ம மேல அவர்களுக்கு கோபம் கிடையாது. ஆனால் நான் இயேசுவை சுமப்பதினாலே, இயேசுவின் குணாதிசயங்களை சுமப்பதினாலே, இயேசுவை போல நடப்பதினாலே, இயேசுவை போல நான் பேசுவதினாலே உலகம் என்னை வெறுக்கிறது. ஆனால் அதை தான் செய்யும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். 26ஆம் வசனத்துக்கு வரலாம். ஆண்டவர் சில காரியங்களை இங்கே சொல்கிறார். இன்றைக்கு நான் பார்க்க போகிறது ஒன்றே ஒன்றுதான். அதாவது ஒரு சீஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், சீஷன் என்ன செய்ய மாட்டான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். சீஷன் என்ன செய்யக்கூடாது என்பதையும் அங்கே சொல்லுகிறவராக. 26வது வசனம், அவளுக்கு பயப்படாதிருங்கள், அவளுக்கு பயப்படாதிருங்கள். 28 வாசிக்கும் பொழுது, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். 31வது வசனம், ஆதலால் பயப்படாதிருங்கள் சொல்லி 3 காரியங்களே அவர் அங்கே 3 இடத்திலே பயப்படாதிருங்கள் சொல்கிறார். அப்ப சீஷன் பயப்பட மாட்டான். பயம் வருமா வராதா? அவர் தான் அழைச்சிருக்கிறாரு, அவர் தான் அனுப்பி இருக்கிறார். ஆனா அந்த அனுப்பப்படுதல் ஓநாய்களை ஆடுகளை அனுப்புவது போல அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆலோசனை சங்கத்தில் நம்மளை அடிப்பாங்கன்னு சொல்கிறார். ராஜாக்களுக்கு முன்பதாய் கொண்டு போகப்படுவீர்கள், சொந்த குடும்பத்தார் உங்களை இருப்பாங்க, கொல்லுவாங்கன்னு சொல்கிறார். பயம் வருமா வராதா? நேச்சுரலா பயம் வரும். அவரை போல வாழ்வோமானால் இந்த உலகம் நம்மை நிச்சயமாய் வெறுக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். ஏன் பயப்பட வேண்டாம் என்ற ஒரு 3 காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். சரியா? 3 காரியங்களை பார்க்கலாம். 1, 26வது வசனம், அவளுக்கு பயப்படாதிருங்கள். ஏன் பயப்பட வேண்டாம்? ஏன் பயப்பட வேண்டாம்? சரியா? அவளுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறிவிக்கப்படாத ரகசியமும் இல்லை. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? பயப்படாமல் இருக்கிறதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதுன்னு சொல்லி யோசிப்பது போல இருக்கிறது. வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. எல்லாம் வெளியாக்கப்படும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். ஏன் இந்த உலகம் நம்மை பகைக்கிறது? நியாயமாய் பகைக்கிறதா, அநியாயமாய் பகைக்கிறதா? நம்மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை போடுகிறார்களா, உண்மையான குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா? எல்லாம் தெரியும், பொய் தான் சொல்றாங்க. இந்த தேசத்துக்கு கிறிஸ்தவர்கள் செய்த நன்மைகள் கொஞ்சம் அல்ல. இன்னைக்கு நம்மை எதிர்க்கிறவர்கள் அநேகர் மிஷனரிகள் துவங்கின பள்ளிகளிலும் கல்லூரியிலும் படித்தவர்கள். அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறவில்லை.
ஆனா இன்றைக்கு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வைத்து எல்லாரும் என்னவாக்குறாங்க சொல்றாங்க, கிறிஸ்தவங்களாக்குறாங்க, மதமாற்றம் பண்ணுகிறார்கள் சொல்லி குற்றம் சாட்டு. அவங்களுக்கே தெரியாது இல்லைன்னு சொல்லி. ஆனால் அநேக பொய்யான குற்றச்சாட்டுகள். பேதுரு அதை பற்றி சொல்லும் பொழுது 1 பேதுரு எடுத்துக்கொள்ளலாம். பேதுரு அதை பற்றி சொல்லும் பொழுது 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், புறஜாதி உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறீர்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, விரோதமாய் பேசும் பேச்சு. என்ன பேசுறாங்க? புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசுகிற விஷயம். ஆனா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சொல்கிறார் கீழே. பேதுரு என்ன செய்ய சொல்லுகிறார்? அவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே, அதாவது தேவன் பூமிக்கு வருகிற நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளவர்களாயிருங்கள், நடந்து கொள்ளுங்கள் சொல்கிறார். அதாவது தொடர்ந்து நீ நன்மை செய்து கொண்டே இரு, தொடர்ந்து ஆண்டவனை வாழும்படியாய் சொல்லுகிறபடி நீ வாழ்ந்து கொண்டே இரு, அவருடைய வாழ்க்கையை நீ உலகத்தில் காட்டிக்கொண்டே இரு. உலகம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி வாழ்ந்தார்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்படிதான் வேதம் சொல்கிறது. ஆனா அந்த உலகம் அவரை என்ன பண்ணிட்டு பகைத்தது. நம்மையும் நன்மை செய்யும்படியாக தான் தேவன் சொல்லி நம்மை அனுப்புகிறார். உலகம் நம்மை பகைக்கிறது. யாரெல்லாம் அவரை போல் வாழ விரும்புகிறார்களோ, தீமோத்தேயுல வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க விரும்புகிற மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படியானால் ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்ய விரும்புகிறவர்கள் துன்பப்படுவார்கள். உலகம் விரும்புகிறபடி நீங்க செஞ்சுட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா உலகம் நம்மை பகைக்க போகிறதில்லை. இந்த பேதுரு மறுபடியும் எடுத்துக்கொள்ளலாம். பேதுரு ஒரு காரியத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். உலகம் நமக்கு விரோதமாய் பேசுது, பொய் பேசுகிறது, பொய்யாய் குற்றம் சாட்டுகிறது நம்மை. ஆனா நம்மை பேதுரு என்ன செய்ய சொல்லுகிறார்? நல்லடக்கையை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருங்க, நற்கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருங்க. எது வரைக்கும்? சந்திப்பின் நாள் வரைக்கும், ஆண்டவர் வரும் நாள் மட்டும். அப்படி வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? தேவன் எல்லாவற்றையும் வெளியாக்குவார். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்களை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. மிஷனரிகள் என்ன செஞ்சாங்கன்றதும் தெரியாது. இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாது. வில்லியம் கேரி எல்லாம் வந்தார், இந்தியா தேசத்துக்கு என்ன செய்தார் என்பதும் தெரியாது. தமிழுக்கு இலக்கணம் எழுதினது யார் என்று சொன்னால் அதுவும் யார் என்று தெரியாது. சரியா? மிஷனரிகள் தான் வந்து தமிழை கற்றுக்கொண்டு அதுக்கு இலக்கணம் எழுதினார். முதல் பிரிண்ட்னு சொன்னா அது வேதாகம் தான் வந்தது. அதை யார் செய்தது? மிஷனரிகள் கொண்டு வந்தார். பெண்களுக்கு கல்வி என்று சொன்ன அந்த காரியத்தை யார் கொண்டு வந்தது? மிஷனரிகள் கொண்டு வந்தார். உடன்கட்டை ஏறும் அந்த பழக்கத்தை முடிவு கொண்டு வருவதற்கு முக்கியமாக முனைந்து நின்றது மிஷனரிமார்கள். அந்த காரியத்தை செய்தார். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. தெரியாது மட்டுமல்ல, ஒரு சாரார் அதை பொய்யை பரப்புகிறார்கள். இந்த கிறிஸ்தவர்களும் அன்றைக்கு வந்த வெள்ளைக்கார மிஷனரிமார்களும் இந்த தேசத்தை என்ன பண்ணிட்டாங்க? திருடிட்டாங்க, கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி பொய்யாய் பேசுகிறார்கள். ஆனா ஆண்டு சொல்கிறார், நீ தொடர்ந்து என்ன பண்ணிட்டே நன்மை செய்து கொண்டே. எது மட்டும்? அவர் வரும் மட்டும். எதற்காக? அவர் வரும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் வெளியாக்குவார். அன்றைக்கு மறைவாய் இருக்க போகிறது ஒன்றுமே இல்லை. அன்றைக்கு உலகம் அதை காணும். ஐயோ, இப்படிப்பட்ட நன்மை செய்தவர்களை தான் நாம் எதிர்த்தோமே, நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம். சிலர் அறிந்து போய் சொல்லுகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள். அநேகர் அறியாமல் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், நம்பி நம்ம எதிர்க்கிறார்கள். கேட்டு பாருங்களேன், இந்த வேத பைபிளை போய் நம்புறியா நீ?
அப்படின்றான். நீ பைபிள் படிச்சிருக்கியா? நீ அவன் பார்த்ததே புரட்டினதே கிடையாது, பைபிளை படித்ததும் கிடையாது. ஆனால் வேதாகமத்தை படிக்காமல் வேதாகமம் மோசம் சொல்லி அவன் கருத்து சொல்லிட்டு இருக்கான். ஏன் கருத்து சொல்லுங்க? யாரோ சொன்ன கருத்து, அதை சொல்லிக் கொண்டிருக்கிறான். பொய்யாய் குற்றம் சாட்டுகிறார்கள். அதே தாங்க மத்திய 10 ஆண்டு சொல்லுகிறார். அவங்களுக்கு பயப்படாதீங்க. ஏன் சொன்னா, நீங்கள் செய்து கொண்டிருப்பது இன்றைக்கு விரோதமாய் பேசப்படுகிறது, தேசத்தை கெடுப்பது போல பேசப்படுகிறது. ஆனா செஞ்சிட்டே இருங்க. ஏன்னா வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கு? இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க அது அல்ல நம்முடைய பார்வை. நம்முடைய பார்வை என்னவென்று சொன்னால், தேவன் வரும் பொழுது காரியங்கள் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். அன்றைக்கு நான் செய்த நன்மை அங்கே வெளியே கொண்டு வரப்படும். நான் தேசத்துக்கு செய்த நன்மை, என் தேவனுக்கு செய்த நன்மை, நான் எவ்வளவு நன்மை உண்மையானவனாக வாழ்ந்தேன், எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன் என்பதை தேவன் வெளிக்கொண்டு வருவார். மனுஷன் புகழ்வதற்காக வாழ்வதல்ல, தேவன் சொல்லுவதை நான் நீங்களும் செய்ய வேண்டும். ஆனால் நீ பயப்படாத. என்ன குற்றவாளின்னு சொல்றான், நல்லவன் சொல்லிட்டா கூட பரவாயில்லையே, அல்லது ஒன்னும் சொல்லனா கூட பரவாயில்லையே, நான் நன்மை செய்யும் பொழுது நான் தீமை செய்கிறதாக சொல்லப்படுகிறதே, நான் எதற்கு செய்ய வேண்டும்? இல்லை, இங்க பயப்படாதே, தொடர்ந்து அதை என்ன பண்ணு, நன்மை செய். லூக்கா 12வது அதிகாரம் எடுத்துக்கலாமா? லூக்கா 12வது அதிகாரம், அந்த வசனத்திலும் இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், லூக்கா 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க. சரியா? அது பரிசேயன்னு சொல்லிட்டாலே மத்திய 23வது அதிகாரத்தில் ஆண்டு என்ன பேசுறாரு? அவங்களுடைய மாய்மாலமான வாழ்க்கை, வெளியிலே பெரிய அங்கி, பெரிய பட்டை, நீண்ட ஜபம், பந்திகளிலே முதன்மையான ஆலயங்களிலே முதன்மையான ஸ்தானம். ஆனால் அவளுடைய மாய்மானமான வாழ்க்கையை பற்றி தான் ஆண்டு சொல்கிறார். புளித்த மாவு, உள்ளே பாவம் வெளியிலே வெண்மை, பரிசுத்தத்தை போல தோற்றம். 2ஆம் வசனத்தில் அது சொல்லும் போது சொல்கிறார், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம். இங்கே நெகட்டிவா சொல்லியிருக்கு. ஒரு மனுஷன் இன்றைக்கு பரிசுத்தவானை போல தோற்றம் அளிக்கிறான், ஆனால் அசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் ஆண்டு அதை என்ன பண்ணுவாரு? வெளியே கொண்டு வருவார். இன்னொருவன் உண்மையாக நன்மை செய்கிறவனாக இருக்கிறான், ஆனால் வெளியிலே அவன் தூற்றப்படுகிறான். ஆண்டு சொல்லுகிறார், நீ பயப்படாத, என்ன பண்ணிட்டே இரு, நன்மை செய்து கொண்டே இரு. ஏனென்று சொன்னால் ஒரு நாளில் ஆண்டவர் அந்த உண்மையை வெளியே கொண்டு வருவான். இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்க. தன் சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிற காரியம், சீஷன் பயப்பட மாட்டான். காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு நாளிலே அது வெளியாக்கப்படும். பிரசங்கியின் புத்தகம் எடுத்துக்கொள்ளலாமா? பிரசங்கில் ஏற்கனவே இதே காரியம் வாலிபனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கியின் புத்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படும், உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளில் நட, உன் கண்ணின் காட்சிகளில் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. ஒரு தவறு செய்கிற மனிதன் எதற்கு பயந்து அதை செய்யாதிருக்க வேண்டும்? தேவன் ஒரு நாளிலே அதை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதனாலே அவன் பயந்து அதை செய்யாதிருக்க வேண்டும். அதான் அந்த வாலிபனுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை. 12வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு வரலாமா? 12வது அதே பிரசங்கி 12:13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், நல்லா கவனிங்க அந்த வசனத்தை, ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார், வெளியே கொண்டு வருவார்.
வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்தோம் என்பதை தேவன் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னைக்கு இந்த உலகமே என்னை புகழலாம், அதையும் தேவன் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். இந்த உலகமே என்னை தூற்றலாம், அதையும் வெளிச்சத்திலே கொண்டு வந்து தேவன் நிறுத்துவார். அதனாலே சீஷனே நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறார் மத்தேயு 10வது அதிகாரம். அதாங்க அந்த வசனத்துடைய அர்த்தம். 26ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவளுக்கு பயப்படாதிருங்கள். யாருக்கு பயப்பட வேண்டாம்? உங்களை உபத்திரவப்படுத்துகிற மக்களுக்கு பயப்பட வேண்டாம், உங்களை தூற்றுகிற மக்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏன் என்று சொன்னால் வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. தைரியமாய் சொல். 27ஆம் வசனம், நான் உங்களுக்கு இருளில் சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. சீஷன் பேசிக்கொண்டே இரு, நான் சொல்றத சொல்லு. அந்த இடத்துல 27 அழகா சொல்கிறார், உனக்கு இருளிலே சொல்லுகிறதை நீ வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறதை நீ கேட்கிறத நீ வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணு. அதனால உயரமான இடத்துல நின்று தான் ஜனங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே மைக் எல்லாம் இல்லை, எல்லாரும் கேட்கணும்னா உயரமான இடத்துல நின்று கொண்டு அந்த அறிவிப்பை கொடுப்பாங்க, எல்லாரும் கேட்கத்தக்கதாக. அதை தான் ஆண்டவர் இடத்துல பயன்படுத்துகிறார். இருளிலே சொல்லுகிறது என்று சொன்னால் உனக்கு மாத்திரம் தேவன் சொல்லுகிற அந்த காரியங்களை என்ன பண்ணு சொல்லு. மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஜெபத்தை பற்றி சொல்லும் பொழுது எங்கே போய் ஜெபம்னு சொல்றாரு? அறைக்குள்ளே போயிரு, உனக்கும் அவருக்கு இருக்கிற உறவு, கதவை பூட்டிரு, அந்த ரங்கத்தில் இருக்கிற தேவனோடு என்ன பண்ணு பேசு. நீதிமொழியில் வாசிக்கும் பொழுது நீதிமானுக்கு தேவனுடைய ரகசியங்கள் உண்டு. தேவன் தன் ரகசியத்தை நீதிமானிடத்திலே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது ஆண்டு சொல்கிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேன்னு சொல்கிறார். தேவனுடைய மனுஷன் அவரோடு கூட தனிமையாய் செலவழிக்கிற அந்த நேரத்தில் தேவன் அவனுக்கு சொல்லுகிற அநேக காரியங்களை என்ன பண்ண வேண்டும்? ரகசியமாய் வைத்துக்கொள் சொல்லல, வெளியே போய் மற்றவர்களுக்கு சொல்லு. உன் காதிலே நீ கேட்கிறதை, உன் காதிலே தேவன் சொல்லுகிற காரியங்களை நீ என்ன பண்ணு? வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணு, பயப்படாதே என்று சொல்லுகிறார். பாண்டவர் அற்புதமாய் சொல்லுகிற காரியம் இந்த 3 பயப்படாது. எதற்காக பயப்பட வேண்டாம் என்பதையும் கவனிக்க போகிறோம். 28ஆம் வசனத்துக்கு வரலாம். ஏன் பயப்பட வேண்டாம்? ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். முதல் காரணம் ஏன் பயப்பட வேண்டாம்? எல்லாமே வெளியாக்கப்பட போகிறது. மறைவாயிருக்க போகிற ரகசியம் ஒன்றும் இருக்க போகிறதில்லை. ஆண்டவருக்காக நீங்க எப்படி இந்த பூமியில வாழ்ந்தீங்க? எல்லாத்தையும் ஆண்டு ஒரு நாள் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னைக்கு மனுஷர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஏளனமாய் நம்மை பேசலாம், பைத்தியக்காரன் என்று சொல்லலாம். வாழவே தெரியலங்க உங்களுக்கு, பிழைக்க தெரியாதவங்க சொல்லலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. தேவன் சொல்லுகிறது என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தேவன் ஒரு நாள் எல்லாவற்றையும் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். 2வது காரியம், பயப்பட வேண்டாம். ஒருவேளை அவர்கள் உங்களை கொலை செய்ய வருவார்களானால் அவர்களால் என்ன மட்டும்தான் செய்ய முடியும்னா, ஆத்துமாவே கொல்ல முடியாது, சரீரத்தை மாத்திரமே கொல்ல முடியும். நம்ம ரொம்ப எதுக்கு தான் பயப்படுவோம்? ஆத்மாவை கொலை செய்கிறவங்களுக்கு பயப்படுவோமா, சரீரத்தை கொலை செய்கிறவங்களுக்கு பயப்படுவோம்? நம்ம நாட்டை பொறுத்தவரையில் ஆத்மான்னு ஒன்று இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நாம் அந்த வெளிச்சத்துக்குள்ளே தான் இருக்கோம். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக இருக்கிற இந்த இடத்துல சொல்லும்போது 28 கடைசியில் சொல்லும்போது ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே. 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரத்தில் இந்த அழிக்கேன்னு சொன்னால் உடனே தூக்கி போட்டு அப்படியே எரிஞ்சு பசுபமாக போயிடும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நரகத்தை பற்றி வேதாம் தெளிவாக சொல்லுகிறது. அது எப்படிப்பட்ட நரகம்? 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா,
2 தெசலோனிக்கேயர் 1:10 அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். 2 காரியங்கள் சொல்லுங்க. ஒன்று, எங்கிருந்து விலக்கப்படுவாங்க பாருங்களேன், கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும், அதுதாங்க பயங்கரமானது, கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அந்த அழிவு அப்படியே நெருப்பில் எரிந்து பஸ்மாம்பம் போயிடுறது அல்ல, ஒரு செகண்ட்ல அப்படியே எரிஞ்சு முடிஞ்சிச்சுங்க அவ்வளோதாங்க நரகம். அப்படி அல்ல. அந்த நரகம் அவியாத அக்கினின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நித்திய அழிவாகிய தண்டனை. வேதம் தெளிவா சொல்லுற காரியம் சொன்னா, ஒரு மனிதன் நரகத்திலே போய் 1 நாள் அல்ல 2 நாள் அல்ல, நித்திய காலத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறவனாகவே இருப்பான். சரீரத்தை கொள்றது என்ன? few seconds, சில நொடிகளிலே மரணம் வந்துருது, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் என்பது எப்படிப்பட்டது? சரீர மரணம். பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். காரணம் என்ன சொன்னா, என் ஆத்மாவும் ஆண்டவருடைய சமூகத்திலே போகிறது, எனக்கு மகிமையான சரீரம் ஒரு நாளிலே கொடுக்கப்பட போகிறது. இந்த சரீரம் என்ன வேண்டும், எப்படி ஆனாலும் மண்ணிலே மக்கி போகிற அழிந்து போகிற சரீரம். இதை நான் எவ்வளவு பக்குவமாய் பார்த்தாலும் அதை என்னால் பாதுகாக்க முடியாது, அது ஒரு நாளில் அழிந்து போகும். அப்ப இதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா கிறிஸ்து, பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்து எனக்கு ஜீவனாக மாறும் பொழுது சாவு எனக்கு ஆதாயமாய் மாறுகிறது. ஆனால் என் ஆத்துமா எங்கே வாழப் போகிறது? ஆண்டு சொல்கிறார், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவானால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப அவ்வளவு விலையுறந்த ஆத்துமாவை அழிக்க வல்லவர் யார்தான்? தேவன் மட்டும்தான். அவருக்கு தான் நீ பயப்படு. சரீரத்தை மாத்திரம் கொலை செய்யக்கூடிய, அழிக்கக்கூடிய மனுஷனுக்கு என்ன பண்ணாத, பயப்படாதே, நீ பேசிக்கொண்டே இரு என்று சொல்கிறார். சரியா? 2வது காரணம், ஏன் பயப்பட வேண்டாம்? என் தேவனே சர்வ அதிகாரம் உள்ளவர், அவருக்கு மட்டும்தான் நான் பயப்பட வேண்டும். நான் மனிதனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், மனுஷனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, அவனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலே பயப்பட வேண்டாம். 3வது காரியம், 29ஆம் வசனம், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. ஏன் பயப்பட வேண்டாம்? 3வது காரியம், தகையான் குருவி, நம்ம ஊர்ல இருக்கிற சிட்டுக்குருவின்னு கூட வச்சுக்கலாம், அது கூட 1 காசுக்கு மேலதான் இருக்கும். சரியா? தகையலான் குருவி ரொம்ப சிறிய குருவி, அது 1 காசுக்கு விதவை எத்தனை காசு போட்டா? 2 காசு போட்டா. ஆனா இந்த குருவியினுடைய விலை 1 காசுக்கு 2 குருவி. சரியா? அந்த குருவி பிதாவின் சித்தமில்லாமல் ஒன்று கூட தரையில விழாதுன்னா அழிந்து போகாது. அதை கூட ஆண்டவர் கவுண்டிங் வச்சிருக்காரு, எத்தனை குருவிகள் இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எல்லாமே அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. எத்தனை முடி இருக்கா நம்ம தலையில? ஒருத்தர் சொல்ல 1,40,000 முடி ஆவரேஜா. சரியா? சிலருக்கு கொஞ்சம் நிறைய இருக்கலாம், சிலருக்கு நிறைய குறைஞ்சிருக்கலாம், அதை பற்றியெல்லாம் இல்லை. ஆனால் சொல்றாரு, ஒவ்வொரு மயிரும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறதா? எண்ணப்பட்டிருக்கிறது. அவர் கணக்கு வச்சுட்டே இருக்கிறார். நீங்க கவலைப்படுறீங்களோ இல்லையோ, முடி உதிருதேன்ட்டு யாருக்கு தெரியும்? அப்படிதான் சொல்லு, நம்ப முடியல. ஆண்டவர் அந்த கம்பேரிசன் தான் சொல்லுகிறார். சரியா? இந்த முடிக்கு நம்ம ரொம்ப விலையெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஒரு முடி உதிர்றதுனால அதை பற்றி நம்ம கவலைப்படுறதும் கிடையாது. ஆனால் தேவன் அதை பற்றி கவலைப்படுகிறார். 1 காசுக்கு 2 தகையலான் குருவி, அது தேவனுடைய சித்தம் இல்லாமல் தரையிலே விழுவதில்லை. தலையில் மயிர்கள் எண்ணப்பட்டிருக்கிறது.
ஆதலால் பயப்படாதிருங்கள். 31ஆம் வசனம், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். பயப்பட வேண்டாம் சொல்ல. ஏன் பயப்பட வேண்டும்? அப்படியானா இவரே நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை பற்றி கவலைப்படுகிற தேவன். நம்மளை ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளாக அனுப்பி விட்டுட்டு ஏனோ தானோ சொல்லி உட்கார்ந்து இருக்கிற தேவன் அல்ல, நம்மை பற்றி கவலைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் பயப்பட வேண்டாம் சொல்ல. சீஷன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான சீஷன், காரியங்களை புரிந்து கொண்ட சீஷன் பயப்படுகிறதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், தான் நன்மை செய்கிறேன் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். உலகம் நன்மை செய்யவில்லை என்று சொல்லி என்னை தூற்றினாலும் ஒரு நாளில் எல்லாம் வெளிப்படும் என்பதனாலே அவன் தைரியமாய் அந்த நன்மையை செய்து கொண்டே போய் கொண்டிருக்கிறான். நிறைய நேரத்தில் நம்ம எதில் சோர்ந்து போறோம்னா, நான் செய்தது யாருக்குங்க தெரியுது, நான் எவ்வளோ உண்மையாக செய்கிறேன் தெரியுமா. பிபிசியில் கூட சில நேரத்தில் மன கஷ்டங்கள் வந்துடுது. நம்ம படுற கஷ்டம் பையங்களுக்கு நம்ம புரியறதில்லை. அவ்வளோ சின்சியராக இருக்கும், செய்கிறோம், பிள்ளைங்க அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. அதே போல் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் புரிந்து கொள்வதில்லை, போதகர் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணார், ஒரு நாளிலே வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அதனால நான் தைரியமாய் போகலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், நான் மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் அதிகபட்சம் போனால் என் சரீரத்தை கொலை செய்ய முடியும், என் ஆத்துமாயானால் ஒன்றும் செய்ய முடியாது. மூன்றாவது காரியம், என்னை குறித்து கவலைப்படுகிற ஒரு தேவன் என்னோடு கூட உண்டு. நான் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அற்பமான தகைலான் குருவிக்காகவும் என் தலையில் இருக்கிற மயிருக்காகவும் அவர் கவலைப்படுகிறவராக இருக்கிறார். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? சீஷன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அற்புதமான ஒரு காரியம். இன்னைக்கு நானும் நீங்களும் ஆல்ரெடி சீஷன்லாம் இருப்பது பெரிய ஸ்லாக்கியங்க. நான் மறுபடியும் அந்த வார்த்தையை நான் இந்த சபையில் பயன்படுத்தி கொண்டே தான் இருக்கிறேன். நானும் நீங்களும் அவருடைய பிள்ளையாக இருப்பது ஸ்லாக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சம்பாதிச்சதல்ல, நீங்கள் விரும்பி வரவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதற்கே அவருக்கு நான் நன்றி உள்ளவனாய் வாழ வேண்டும். மற்றொரு காரியம் என்ன தெரியுமா? நம்மை அழைத்தார். பாருங்களேன், 10ஆம் வசனம் முதல் வசனத்தில், நான் 10வது அதிகாரம் முதல் வசனத்தை அதான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன் அன்றைக்கே. அவர் தம்முடைய 12 சிஷ்யர்களை தம்மிடத்தில் வரவழைத்து கொண்டு அவர் பக்கத்தில் கொண்டு வந்தாருங்க. அடுத்ததாக அவர்கள் என்ன பண்ணுகிறார்? அனுப்புகிறார். உங்களை சீஷர்களாக யார் தெரிந்து கொண்டதுன்னு சொன்னார்? அவர் தாங்க தெரிந்து கொண்டார். அவரை போல் மாறுவதற்காக, அவரை போல பேசுவதற்காக, அவரை போல வாழ்வதற்காக அவர்தான் உங்களை தெரிந்து கொண்டார். அவர்தான் உங்களை அனுப்புகிறார். நீங்கள் அவரை போல் மாற வேண்டும், அவருக்கானவைகளை செய்ய வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கிற மனுஷன், அதை விட ஸ்லாக்கி இந்த பூமியில் வேறு எதுவுமே இல்லை. நம்முள்ள ஊழியத்தை பற்றி பேசலைங்க, சரியா? அவருக்காக வாழுகிற காரியம், அவர் விரும்புகிறதை செய்கிற ஒரு மனுஷன் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவன் என்பதை நானும் நீங்களும் உணர வேண்டும். அப்போதான் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். மனுஷனுக்காக வாழுவீர்களானால், மற்றவன் என்னை புகழ்வதற்காக வாழுவோம் என்று சொன்னான், எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கணும், என்னை பார்த்து சந்தோஷப்படணும்னு சொல்லி வாழுவோம் என்று சொன்னான், கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது என்று சொன்னான். நம்முடைய எஜமானனாகி இருக்கிற அவரே இந்த உலகம் என்ன சொல்லிட்டுனா பிசாசுன்ட்டு சொல்லிட்டு, அவரை பிசாசு என்று சொல்லுமானால் நம்மை சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஆனால் ஆச்சரியப்படுவானா? பேதுரு அதை பற்றி தன் நிருபத்தில் சொல்லும் பொழுது, உங்களை சுற்றி பற்றி எரிகிற அக்னியை குறித்து என்ன பண்ண வேணாம், ஏதோ புதுமை நினைச்சுக்கிறாங்க, என்னமோ உங்களுக்கு தான் அதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. அது எல்லாருக்கும் நடந்த காரியம். நம்முடைய எஜமானனுக்கு அதுதான் நடந்தது. அவருக்காக பொய் சாட்சிகளை தேடினார்கள். அத்தனை பேர் வந்து பொய் சாட்சிகளை சொன்னார்கள். இன்றைக்கு நமக்கு அது நடக்க முடியுமா? நடக்க முடியும். உறவினர்கள் நம்மை அப்படிதான் பேசுவார்கள், ஆம் அப்படிதான் பேசுவார்கள். நம்முடைய நண்பர்கள் நம்மை ஒதுக்குவார்கள், ஆம் ஒதுக்குவார்கள். ஆனால் அந்த ஆண்டவரை பின்பற்றுகிற சீஷனாக இருக்க வேண்டுமானால் இதுதான் வழி, வேறு வழியே இல்லை. ஆனால் அதில் இருக்கிற ஆசீர்வாதம் அதை விட மேன்மையானது வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னு சொன்னால் தேவன் 3 காரியம், பயப்பட வேண்டாம். ஏன் 3 காரியம்? ஒன்று, அவர் எல்லாவற்றையும் வெளிக்கு கொண்டு வரப்படும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
என்னை பற்றி கவலைப்படுகிற தேவன். தேவன் எல்லாவற்றையும் அழகாக செய்வார். அவர் என்னோடு கூட இருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிற தேவன். நான் அவருக்காக வாழலாம். இந்த பூமியிலே வேறு எதுக்காக வாழ்ந்தாலும் அந்த ஆசீர்வாதம் இருக்க முடியாது. தலையில் காத்துவோம், ஒரு நிமிஷம் கண்களை மூடியிருக்கலாமா? என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துவோமா? ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டதுக்காக நன்றின்னு சொல்வோமா? எனக்கு ஏற்படுகிற இன்னல்கள் நிமித்தம், அவமானங்கள் நிமித்தம் நான் ஏன் கிறிஸ்தவன் ஆனேன் என்று சொல்லி புலம்ப வேண்டாம். நம்மை அழைத்தவரை அவமானப்படுத்த வேண்டாம். என்னை நீர் அழைத்ததுக்காக நன்றி. இப்படிப்பட்ட ஒரு குருவை நான் சேவிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்று சொல்லுவோமா? அவரை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல வாழ்வோமானால் அவரை போல இந்த உலகத்தாலே பகைக்கவும் படுவோம், மறந்து போக வேண்டாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. வீணாய் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காக நினைச்சுக்கிறோம். எங்களை நீர் அழைத்ததுக்காக, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றினதுக்காக, உமக்கென்று இந்த பூமிக்குள்ளே எங்களை அனுப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது எங்களுக்கு கிடைத்த சாக்கியம். இந்த பூமியிலே கோடி கோடியாய் நாங்கள் சம்பாதித்தாலும் அது பாக்கியம் அல்ல, அது சாக்கியமும் இல்லை. ஆனால் உம்மால் அழைக்கப்பட்டதினாலே, அனுப்பப்பட்டதினாலே, உம்முடைய சீஷர்களாக நாங்கள் ஏற்படுத்தப்பட்டபடினாலே பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம் என்று உணர்ந்து நன்றியுள்ளவர்களாய் வாழ கிருபைத்தார். எதற்காக எங்களை அழைத்தீரோ, எதற்காக எங்களை ஏற்படுத்தினீரோ அந்த நோக்கம் நிறைவேற நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்க கிருபைத்தாரோம். எதை பார்த்தும் பயப்பட்டு நாங்கள் அழைப்பட்டு விலகாதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்ளும். நீர் எங்களை பற்றி கவலைப்படுகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக வார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து புரிந்து கொள்ள கிருபித்தார். இன்னும் ஆழமாயதை அறிந்து கொள்ள கிருபித்தார். அதற்கென்று வாழ கிருபித்தார். ஆசீர்வதி பலப்படுது எல்லாவற்றையும் கர்த்தர் இருக்கிறோம். எங்கள் மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே.